வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி வழங்கும் கல்வியும் கேள்வியும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அதாவது இன்னைக்கு நம்ம இந்த கல்வியும் கேள்வியும் நிகழ்ச்சியில CA படிப்பு குறித்த முழு தகவல்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த முழு விவரங்களை தருவதற்காக நம்ம கூட நிகழ்ச்சியில இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியின் மாணவர் சேர்க்கை ஆலோசகர் திரு மன்சூர் அவர்கள். ஏற்கனவே 10 மற்றும் 12ஆம் வகுப்பு முடிச்ச மாணவர்கள் அடுத்ததா என்ன படிக்கலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. உங்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. கேள்விகளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சார் ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் மேம். ஓகே சார், இப்போ நம்ம கல்வியும் கேள்வியும் நிகழ்ச்சியில் இந்த CA படிப்பு சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சார், இப்போ 10th +2 முடித்த மாணவர்களாக இருக்கட்டும், இல்லை டிகிரி முடித்த மாணவர்களாக இருக்கட்டும், அடுத்து என்ன வேலைக்கு போகலாம், இல்லை என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் அப்படின்னா என்ன சார்? கண்டிப்பாக +2 எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருக்கு. இப்போ மாணவர்களுக்கு அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்ற ஒரு தேடுதலில் மாணவர்கள் இருப்பாங்க. ஸோ அந்த மாணவர்களுக்கு என்னோட ஒரு அறிவுரை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த மாணவர்கள் ஒரு டிகிரி கோர்ஸ் எடுத்து படிப்பதோட ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் எடுத்து படிப்பதால் அவங்களுக்கு வேலைவாய்ப்பிலும் சரி, சமூக அந்தஸ்துலையும் சரி ஒரு உயர்ந்த இடம் கிடைக்கும். ஸோ இந்த டிகிரி கோர்ஸ்க்கும் ப்ரொஃபஷனல் கோர்ஸ்க்கும் உண்டான வித்தியாசம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் என்பது அந்தந்த துறை சார்ந்த ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த கோர்ஸாக கருதப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், சயின்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெடிசனோ இன்ஜினியரிங்கோ இது எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸோ, அதே மாதிரி இந்த காமர்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தோன்னா CA மற்றும் CMA இந்த கோர்ஸ்கள் ப்ரொஃபஷனல் கோர்ஸாக இந்த துறையில் கருதப்படுது. ஸோ மாணவர்கள் அவங்க அடுத்து எடுக்கிற கோர்ஸை ஃப்யூச்சரில் அவங்களுக்கு எந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கும், அவங்க சமூகத்தில் எந்த அளவுக்கு உயர்ந்த இடத்தை அடைவாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை கன்சிடர் பண்ணி அவங்க அடுத்து எடுத்து படிக்கிற படிப்பை சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிக்க ஆசைப்பட்றேன் மேம். ஓகே சார். CA அப்படின்னா என்ன சார்? இதை ஒரு தெளிவான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக. CA சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இதுக்கான ஃபுல் ஃபார்ம். யூஸ்வலாக ஆடிட்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இந்த ஆடிட்டர்ஸ் இவங்க தான் இந்த CA படிப்பு படித்து முடித்து வர பர்சன்ஸை நம்ம யூஸ்வலாக வழக்கு மொழியில் ஆடிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த CA படிப்போட நிலைகளை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது மொத்தம் 3 நிலைகளை பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த CA படிக்கணும் அப்படின்னா இந்த 3 நிலைகளை கடந்து வர மாணவர்கள் தான் CAவாக ஆக முடியும். இந்த CA படிப்பு ஒரு அட்டானமஸ் பாடி, அதாவது பார்லிமெண்ட்டில் ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணி ஒரு அட்டானமஸ் பாடியை அதை கிரியேட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, சுதந்திரத்துக்கு அப்புறம் நிறைய தொழில் வளர்ச்சிகள் அதிகமாகிடுச்சு. நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ப்ரைவேட்டைசேஷன்ஸ் நிறைய ஆகுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது அந்தந்த கம்பெனி அவங்களுக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ரெவென்யூ, செலவுகள், இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டால் தான் அவங்களுக்கான ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகரிக்கும். அதே மாதிரி டாக்ஸேஷன், ஃபைலிங், இந்த மாதிரியான விஷயங்கள் கவர்மெண்ட் அவங்களுக்கு கம்ப்ளைன்ஸஸாக வச்சுருக்கு. ஸோ இதுக்கும் அவங்க இந்த ஃபைலிங் மற்றும் டாக்ஸேஷனை அவங்களுக்கு கம்பல்சரியாக இருக்குது. இந்த விஷயங்களை யாரால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு வணிகவியல் துறை சார்ந்த ஒரு மாணவர்கள், படிப்பு படித்து வரக்கூடிய மாணவர்களால் தான் இந்த மாதிரியான ஆடிட்டிங் விஷயங்கள், அக்கௌண்டிங் விஷயங்களை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இதில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரியான மாணவர்களை உருவாக்குறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் ICAI அப்படின்ற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு தான் இந்த CA கல்வியை வழங்கி கொண்டு இருக்கிறது. ஸோ இந்த CA படிக்கணும் அப்படின்னா மொத்தம் 3 நிலைகள் இருக்குது அப்படின்னு சொன்னேன். இதில் முதல் நிலை பார்த்தோம் அப்படின்னா ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க. இந்த ஃபவுண்டேஷனில் மொத்தம் 4 பேப்பர்கள் இருக்குது. இந்த 4 பேப்பர்களை கிளியர் பண்ணுறது மூலயமா இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸை அந்த மாணவர்களால் கடக்க முடியும். இந்த 4 பேப்பர்களில் பாஸ் மார்க் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தோன்னா 2 க்ரைட்டேரியாஸ் ICAI கொடுக்குறாங்க. இந்த 2 விஷயங்களை கடந்தால் மட்டும்தான் அவங்களால அந்த ஃபவுண்டேஷனில் பாஸ் பண்ண முடியும். என்ன அப்படின்னா, ஒரு பேப்பர்லேயும் அவங்க 40% மார்க்காவது எடுத்துருக்கணும் மினிமம். அது மட்டும் இல்லாமல் இந்த 4 சப்ஜெக்டையும் சேர்ந்து வர கூட்டல் தொகை 50% மேலே இருக்கணும். இது எதனால் எல்லா எக்ஸாம்ஸும் ஒரு மார்க் வைப்பாங்க, அந்த மார்க் எடுத்துகிட்டா பாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. பட் இங்கே மட்டும் 2 க்ரைட்டேரியா வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இதுதான் இந்த டிகிரி கோர்ஸுக்கும் ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்குமான வித்தியாசங்கள். ஒரு டிகிரி கோர்ஸ் படிக்கிற மாணவர்கள் ஒரு 40% 50% அந்த துறையை பற்றி தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிற மாணவர்கள் கண்டிப்பாக ஒரு 90% நாலேஜாவது அந்த ஃபீல்டை பற்றி அவங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அவங்க ஃப்யூச்சரில் பெரிய பெரிய கம்பெனிகளை நிர்வகிக்க போகிறாங்க, பெரிய பெரிய கம்பெனிக்கு அட்வைஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான நிலை இருக்கும்போது இந்த மாணவர்கள் அந்த துறையை முழுமையாக கற்று தெரிந்திருக்கணும்.
ஸோ அதனால் இந்த மாதிரியான வெறும் பாஸ் மார்க் மட்டும் க்ரைட்டேரியா வைக்காமல் இந்த 2 க்ரைட்டேரியா வைக்கும்போது இந்த மாணவர்கள் வந்து அதிக ஈடுபாடுடன் இந்த கல்வியை முழுமையாக கற்றறிவாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக இந்த 2 க்ரைட்டேரியா வைக்கப்படுது. இந்த ஃபவுண்டேஷனுக்கான எக்ஸாம்ஸ் பார்த்தோன்னா வருடங்களுக்கு 3 முறை நடைபெறும். இதுவுமே வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி 2 முறை தான் நடைபெறுற மாதிரி இருந்தது. ஸோ மாணவர்களுக்கு ஒன்றும் ஈஸியாக இருக்கணும், இந்த படிப்பை நிறைய மாணவர்கள் தேர்ந்தெடுத்து படிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து 3 வாட்டி அப்பேர் ஆகலாம் அப்படின்ற ஒரு புது ரூலை வந்து சமீப காலமாக ஐசிஐ வந்து நிறைவேற்றிட்டுருக்கு. ஸோ இதை கடக்கிற மாணவர்கள் அடுத்து போகக்கூடிய நிலையான இன்டர்மீடியேட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிலை. இந்த நிலையில் வந்து 2 குரூப்பாக வந்து பிரிச்சிருப்பாங்க சப்ஜெக்ட்ஸை, குரூப் 1 குரூப் 2. ஸோ ஒரு குரூப்லேயும் 3 பேப்பர்கள் வந்து அவங்க அட்டன் பண்ணணும். இதோட பாஸ் மார்க்கும் நான் ஃபவுண்டேஷனில் சொன்ன மாதிரி 40% மார்க்காவது எடுத்திருக்கணும், கூட்டல் தொகை வந்து 50% இருக்கணும். ஸோ இதுலேயுமே 6 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது மொத்தமாக. இதுவும் முந்தைய காலங்களில் வந்து 8 சப்ஜெக்டாக இருந்தது. ஸோ மாணவர்களுக்கு ஈஸியாக இருக்கணும், நிறைய மாணவர்கள் தேர்தலில் பாஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக இதையும் வந்து 8 சப்ஜெக்ட்லேருந்து 6 சப்ஜெக்டாக குறைச்சிருக்காங்க. ஸோ இதுவும் வருடங்களுக்கு 3 முறை அப்பேர் ஆகலாம். மாணவர்கள் வந்து இந்த 2 குரூப்பையும் சேர்த்தும் எழுதலாம், இல்லை நான் தனித்தனியாக எழுதுகிறேன் அப்படின்னு நினச்சாலும் மாணவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இது முடிச்சுட்டு அடுத்ததாக ஃபைனல் எக்ஸாம்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாணவர் இன்டர்மீடியட் முடித்த மாணவர்கள் ஆர்டிகிள்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து போகணும். இந்த ஆர்டிகிள்ஷிப்னா என்ன அப்படின்னா, ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட இவங்க வந்து அசிஸ்டண்ட்டாக 2 வருடங்கள் ஒர்க் பண்ணணும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இருக்க தெரியும் சூழ்நிலையில் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து படித்து முடிச்சோடனே எக்ஸ்பீரியன்ஸோட கேண்டிடேட்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ எம்பிஏ படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் தெரியும், அவங்க வந்து இன்டர்ன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அட்டன் பண்ணுவாங்க. அதாவது படிக்கும்போதே அந்த ஃபீல்டில் இருக்க ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் வந்து அவங்க பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இவங்க படித்து முடித்து விட்ட பிறகு என்னென்ன ஒர்க்லாம் பண்ண போகிறாங்களோ அந்த ஒர்க்கை ஒரு ஆடிட்டருக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்து இந்த 2 வருஷங்கள் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 வருஷங்கள் பண்ணனோடனே அவங்க வந்து ஃபைனல் எக்ஸாம்ஸ்க்கு அப்பியர் ஆகலாம். இல்லை ஃபைனல் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஃபைனல் எக்ஸாம்ஸில் பார்த்தோன்னா அதே மாதிரி 2 குரூப்புகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒரு குரூப்லேயும் 3 பேப்பர்கள். இதை வந்து மாணவர்கள் ஒன்றாவும் எழுதலாம், இல்லை தனித்தனியாகவும் எழுதலாம். ஸோ இந்த 3 நிலையில் கடந்தால் தான் ஆடிட்டர், சிஏ அப்படின்ற ஒரு பொசிஷன் வந்து இந்த மாணவர்களுக்கு கிடைக்கும். ஓகே சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். இப்போ இந்த சிஏ அப்படின்னு பார்த்தாலே வந்து மக்களுக்கு அந்த அளவுக்கு புரிதல் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சிஏ வந்து படிக்கும் முறை அப்படின்னா என்ன சார்? அதாவது இந்த சிஏ எடுத்து நிறைய பேர் வந்து கஷ்டமான கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் வந்து அந்த படிக்கிற முறையில் தான் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏ கோர்ஸஸ்க்கு வந்து மினிமம் 8லேருந்து 10 மணி நேரம் வந்து செலவு பண்ணி ஒரு மாணவர்கள் வந்து படித்தா மட்டும்தான் இந்த கோர்ஸை வந்து ஈஸியாக கடக்க முடியும். ஸோ நிறைய மாணவர்கள் வந்து அதற்கான டைமை ஒதுக்காமல் பார்ட் டைமாக இந்த கோர்ஸை படிச்சுட்டு எக்ஸாம்ஸில் நிறைய காரணங்களுக்காக அவங்களால தோல்வி அடைஞ்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸ்லாம் மாணவர்கள் வந்து இதை கஷ்டம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு இதுவாக அமைஞ்சிருக்கு. ஸோ மாணவர்கள் வந்து இந்த கோர்ஸை படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 8லேருந்து 10 மணி நேரம் இதுக்காக செலவு பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, நான் முன்னவே சொன்னேன், இது வந்து இந்த துறை சார்ந்த நிபுணத்துவம் வாய்ந்த கோர்ஸ். பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு வந்து இவங்க ஆடிட்டர்ஸாக இருக்க போகிறாங்க, அவங்களோட ஃபினான்ஸை ஹேண்டில் பண்ண போகிறாங்க. இப்படி இருக்கும்போது இந்த ஃபீல்டை பற்றின ஒரு 90% நாலேஜ் வந்து அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ அந்த நாலேஜை கேதர் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் இதற்கான டைமை ஸ்பெண்ட் பண்ணி மாணவர்கள் படித்தா இதை பாஸ் பண்ணுறதுக்கு எளிமையாகவும் இருக்கும். இந்த 90% நாலேஜும் அவங்க வந்து கேதர் பண்ணிக்கலாம். ஸோ மாணவர்கள் வந்து ஒரு முழு நேரமாக வந்து இந்த கோர்ஸை படிப்பதன் மூலயமா இந்த கோர்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்க சான்சஸ் இருக்குது மேடம். ஓகே சார், இப்போ இந்த சிஏ வந்து எத்தனை இயர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும் சார்? எத்தனை வருட கோர்ஸாக இருக்கும் சார்? அதாவது இந்த சிஏ மிச்ச ப்ரொஃபஷனல் கோர்ஸ் மாதிரி இதை வந்து வருடங்களால் நம்ம வந்து கணக்கிட முடியாது. அது ஒரு அட்வான்டேஜும் கூட. ஏன் அப்படின்னா, இந்த நான் முன்னவே சொன்ன 3 நிலைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து நிலைகளாக தான் வந்து கன்சிடர் பண்ண முடியும். ஒருத்தர் ஃபவுண்டேஷன் முடிச்சிட்டாரு அப்படின்னா அந்த முதல் நிலையை கடந்துட்டாரு அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபவுண்டேஷன் முடிக்கிறதுக்கு மாணவர்களுக்கு வந்து சில மாணவர்கள் வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கூட முடிச்சிடலாம். சில மாணவர்களுக்கு அதிகப்படியான அட்டம்ப்ட்ஸ் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து இங்கே இருக்கிறதுனால இதை வந்து நம்ம வருடங்களால் வந்து கால்குலேட் பண்ண முடியாது, நிலைகளாக தான் கால்குலேட் பண்ண முடியும். இதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா, ஒரு மாணவர்கள் வந்து ஃபவுண்டேஷன் முடிச்சிட்டாங்கன்னா அவங்க டைம் எடுத்து கூட அடுத்து இன்டர்மீடியட் படிக்கலாம், அடுத்து கொஞ்சம் டைம் எடுத்து கூட அவங்க ஃபைனல் படிக்கலாம். இதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. வேறு எந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ்லையும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கிடையாது. அந்த 5 வருடங்கள்லாம் அவங்க அந்த 5 வருடங்கள் படிக்கணும். ஸோ ஒரு மாணவர்கள் முதல் நிலையிலே வந்து இதை கடந்துடுறாங்க, எக்ஸாம்ஸை பாஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னா இந்த இன்டர்ன்ஷிப் டைமோடு சேர்த்து மாணவர்களுக்கு ஒரு 4லேருந்து 4.5 வருடங்கள் வந்து இதற்கு வந்து எடுக்கும். இருந்தாலும் இதை வந்து நிலைகளாக கால்குலேட் பண்ணுறது தான் ஒரு கரெக்டான விஷயம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி விரும்புகிறேன்.
ஓகே சார், இப்போ ஒரு காலர் இணைப்பில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். கண்டிப்பாக. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? இது நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி வழங்கும் கல்வியும் கேள்வியும் நிகழ்ச்சி. வணக்கம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க மேடம். சொல்லுங்க சார், உங்களுடைய சந்தேகம் என்ன? சார் இருக்காங்க, நீங்க பேசலாம். சார், என் பொண்ணு இன்ஜினியரிங் முடிச்சாங்க, சிஏ பண்ணணும்னு சொல்றாங்க மேடம். ஓகே சார். அதுக்கு எப்படி மேடம் அட்மிஷன் ஃபீஸ் எல்லாமே? கண்டிப்பாக. இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்களா சார் இப்போ? முடிச்சிருக்காங்க சார். ஓகே சார். இது எப்படி சிஏ வந்து முழு நேரமாக படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் தானே இருக்காங்க அவங்க? ஆமாம் சார், சிஏ முடிக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே சார், கண்டிப்பாக அதுக்கான பதில் அளிக்கிறேன் சார். இந்த சிஏ கோர்ஸை பொறுத்த வரைக்கும் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாணவர்கள் வந்து +2 பாஸ் ஆகிருக்கணும். இது வந்து பேசிக் எலிஜிபிலிட்டி. அது போக ஐசிஐ சார்பாக வந்து இன்னொரு ஒரு எக்ஸம்ஷன் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த டிகிரி முடித்த மாணவர்களுக்கு வந்து ஒரு எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. அதாவது இந்த வணிகவியல் காமர்ஸ் துறை சார்ந்த மாணவர்களாக இருந்தாங்க, அவங்க டிகிரி முடிச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து 60% மார்க் எடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ்லேருந்து விலக்களிக்கப்படும். அவங்க டைரெக்டாக வந்து இன்டர்மீடியட் கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி நான் காமர்ஸ் பேக்ரவுண்ட், சயின்ஸ் குரூப்போ இல்லை வேறு ஏதாவது ஆர்ட்ஸ் குரூப் எடுத்திருக்க மாணவர்களுக்கு வந்து 60% வந்து அவங்களோட அந்த டிகிரியில் பர்சன்டேஜ் இருந்தது அப்படின்னா அவங்களால ஃபவுண்டேஷன் கோர்ஸை கடந்து இன்டர்மீடியட் கோர்ஸில் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க, அவங்க 60% மேலே இருந்தால் அவங்க டைரெக்டாக இன்டர்மீடியட் கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் சார். ஸோ அதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பார்த்தோன்னா ஐசிஐயோட நியர்பை சாப்டர்ஸ் வந்து உங்கள் ஏரியாக்கிட்டே இருக்கும். அங்கே அணுகுனீங்கன்னா அவங்க உங்களுக்கான அந்த எக்ஸாம் ப்ரொசீஜர் எப்படி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்ககிட்டயே புக்ஸும் கலெக்ட் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ இது ஒரு முழு நேரமாக படிக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ கண்டிப்பாக தாராளமாக இன்ஜினியரிங் முடித்த மாணவர்கள் வந்து கண்டிப்பாக பண்ணலாம் சார். ஓகே சார், நம்ம அடுத்ததாக கேள்விக்குள்ளார போயிடலாம். ஸோ இந்த சிஏ படிப்புக்கான தேர்வு முறைகள்லாம் எப்படி இருக்கும் சார்? ஸோ அது தேர்வு முறைகள் சொன்னது வந்து ஃபவுண்டேஷன் மற்றும் இன்டர்மீடியட் கோர்ஸ், இந்த கோர்ஸில் வந்து இப்போ வந்து 3 தடவை வந்து மாணவர்கள் அப்ளை ஆகலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. முன்னே வந்து இது 2 தடவைகளாக இருந்தது. இப்போ வந்து 3 தடவை, ஜனவரி, மே அண்டு செப்டம்பர், இந்த மாதிரியான வருடங்களுக்கு 3 வாட்டி வந்து மாணவர்கள் வந்து இந்த தேர்வை எழுதலாம். ஸோ ஃபைனல்னு வரும்போது ஃபைனல் எக்ஸாமில் 2 தடவை தான் வந்து இப்போதைக்கு இருக்குது. ஸோ இதோட தேர்வு முறை பார்த்தோன்னா நம்ம முன்னே சொன்ன மொத்தம் 4 சப்ஜெக்ட் வந்து ஃபவுண்டேஷனில், இன்டர்மீடியட்டில் வந்து 6 சப்ஜெக்ட் எழுதணும், ஃபைனலில் 6 சப்ஜெக்ட். இதற்கு நடுவில் வந்து அவங்க இன்டர்ன்ஷிப், ஆர்டிகல்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க அட்டன் பண்ணணும். ஸோ இதுதான் ஒரு பேசிக் இந்த தேர்வோட ஸ்ட்ரக்சரு. பாஸ் மார்க் வந்து 40% மார்க் எடுத்துருக்கணும் மாணவர்கள் ஒரு பேப்பர்லேயும். கூட்டல் தொகை வந்து 50% மேலே இருக்கணும். ஸோ இதுதான் இந்த சிஏ பற்றின ஒரு தேர்வு முறை. ஓகே சார், அடுத்தும் ஒரு காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? இது நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி வழங்கும் கல்வியும் கேள்வியும் நிகழ்ச்சி. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டிலேருந்து ஹரிகிருஷ்ணன் பேசுகிறேன். சொல்லுங்க சார். சார் இருக்காங்க, உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். சார், எங்கள் பையன் வந்து இப்போ +2 முடிச்சிருக்காரு. ஓகேங்க சார். அவர் வந்து காமர்ஸ் குரூப் தான் எடுத்திருக்காரு. அவர் வந்து சிஏ பண்ண முடியுங்களா? ஓகே சார், கண்டிப்பாக அதுக்கான விளக்கம் அளிக்கிறேன். ம் சார், ஃபுல் டைமாக படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரா, இல்லை ஒரு டிகிரி எடுத்துகிட்டு பார்ட் டைமாக படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்களா? நம்ம வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு படிக்க சொல்லலாம் தான் நான் நினைக்கிறேன் சார். ஓகே சார், அது என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ணிக்கோங்க சார். சார், முதலாவதாக மாணவர்கள் வந்து ஒரு டிகிரி படிச்சுட்டு இந்த சிஏ வந்து பார்ட் டைமாக பண்ணுற மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒரு வேலைக்கு போயிட்டு சிஏவை பார்ட் டைமாக பண்ணுற மாணவர்கள் இருக்காங்க. ஸோ சிஏவோட எலிஜிபிலிட்டி பார்த்தோன்னா மாணவர்கள் வந்து +2 பாஸ் ஆகிருந்தால் போதும். இந்த ஒரு பேசிக் எலிஜிபிலிட்டி தான் வச்சுருக்காங்க. எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸோ இல்லை கட் ஆஃப் மார்க்ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இல்லை சார். வேறு எந்த ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்லையுமே இந்த அளவுக்கு ஒரு விலக்கு கொடுக்கல. ஒரு மெடிசன் ஆகட்டும், இன்ஜினியரிங் ஆகட்டும், கட் ஆஃப் மார்க்குன்னு ஒரு விஷயம் இருக்குது, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் நிறைய மாணவர்கள் வந்து அவங்க விரும்பி படிக்கக்கூடிய தேர்ந்தெடுத்த படிப்பை வந்து அவங்களால படிக்க முடியாத சூழ்நிலையை வந்து உருவாகி கொண்டு இருக்கிறது. ஸோ அதனால் நிறைய மாணவர்கள் வந்து இப்போ சிஏ மற்றும் சிஎம்ஏ இந்த கோர்ஸுகளை வந்து எடுத்து, சயின்ஸ் மாணவர்களே சொல்கிறேன், நிறைய பேர் வந்து செகண்ட் ஆப்ஷனாக வந்து இதை வச்சுட்டு ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸாக இருக்கிறதுனால படிக்கிற சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு சார். ஸோ இது என்னோட அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஏ சிஎம்ஏ தான் படிக்கணும்
அப்படின்னு முடிவு பண்ண மாணவர்கள் இதை முழு நேரமாக படிக்கிறது வந்து ஒரு அட்வான்டேஜ். எதனால் அப்படின்னா இந்த 10th and 12th பப்ளிக் எக்ஸாமில் ஒரு சீரியஸாக மாணவர்கள் வந்து படிச்சிருப்பாங்க. ஒரு நாட்டத்தோட இப்போ நம்ம வந்து நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் அவங்க படிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இதையும் ஒரு முழு நேர படிப்பாக அவங்க படிக்கும்போது அந்த சீரியஸ்னஸ்டோடய இதை கடந்து வரும்போது நிறைய மாணவர்கள் வந்து ஈஸியாக, அதாவது அந்த டியூரேஷன் கம்மியாக வந்து பாஸ் ஆகுறாங்க. ஸோ ஒரு காலேஜ் போயிட்டு அவங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான அந்த 8லேருந்து 10 மணி நேரம் இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏ படிப்புக்கு ஒதுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இந்த மாதிரியான ரீசன்ஸ்லாம் காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிடைக்கிறது இல்லை, நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு முழு நேரமாக படிக்கிற மாணவர்கள் வந்து இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏவை ஈஸியாக கடந்து பட்டம் பெற்றுடுறாங்க. ஸோ என்னோடய அட்வைஸ் வந்து ஒரு ஃபுல் டைமாக வந்து இதை படிக்கிறதுனால, அந்த 12th முடித்த கையோடு படிக்கிறதுனால மாணவர்களும் இன்னும் கொஞ்சம் சீரியஸ்னஸாக இதை படித்து பாஸ் ஆக சான்சஸ் இருக்குது சார். தேங்க்யூ சார். மீண்டும் ஒரு காலர் இருக்காங்க சார். இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த பிரேக் போகலாம். ஃபர்ஸ்ட் அந்த காலர்கிட்ட பேசிடலாம் சார். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? இது நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி வழங்கும் கல்வியும் கேள்வியும் நிகழ்ச்சி. நான் காரைக்குடியிலேருந்து பேசுகிறேங்க மேடம். வணக்கம் மேடம், சொல்லுங்க மேம். மேடம், என் பொண்ணு இப்போ +2 முடிச்சிருக்காங்க, சிபிஎஸ்சி படிச்சிருக்காங்க. ஓகே. அவங்கள வந்து ஹையர் ஸ்டடி படித்தோம்னா எதுவும் நல்லா இருக்கும்? காமர்ஸ் குரூப் படிச்சிருக்காங்களா மேம் 12th? ஆமாம் சார். ஓகே, அவங்களுக்குன்னு பர்சனல் ஒப்பீனியன் இருக்கும்ல, நான் இது படிக்கணும்னு, சிஏ படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கா அவங்களுக்கு? அவங்களுக்கு ஃபியூச்சரில் எது நல்லதோ அது சேரணுன்ற ஒரு ஒப்பீனியன். ஓகே, கண்டிப்பாக விளக்கம் அளிக்கிறேன் மேடம். அதாவது காமர்ஸ் குரூப் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான ஒரு ஃப்ளாக்ஷிப் கோர்ஸுன்றதை சிஏ மற்றும் சிஎம்ஏ கோர்ஸில் வந்து ஃப்ளாக்ஷிப் கோர்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கோர்ஸ் தான் இந்த துறையில் ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த கோர்ஸ். ஸோ இவங்க வந்து 12th சிபிஎஸ்சி முடிச்சிருக்காங்க மாணவி. ஸோ அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏ வந்து முழு நேரமாக அவங்க சூஸ் பண்ணி படிக்கலாம். ஏன்னா வேலை வாய்ப்புகளை பற்றியும் சொல்லணும் அப்படின்னா, சிஏ முடித்த மாணவர்கள் சில லட்சங்களில் வந்து சம்பளம் வாங்குறாங்க. அவங்க ஸ்டார்டிங் சம்பளமே வந்து லட்சங்களில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரியான மாணவர்களால் மட்டும்தான் இந்த கம்பெனிகளுக்கு வந்து இந்த ஆடிட்டிங், இந்த ஃபினான்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களில் ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்க சூழ்நிலையில் கம்பெனிஸ் வந்து இவங்களுக்கு வந்து நிறைய ஆஃபர் பண்ணுவாங்க. அதுக்குன்னு பிகாம் டிகிரி கோர்ஸ் படித்த மாணவர்களுக்கு வந்து வேலைவாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வந்து ஒரு படி டிகிரி படிப்பிற்கும் ஒரு படி மேலே இருக்கிறதுனால மாணவர்கள் வந்து இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸை சூஸ் பண்ணி படிக்கிறது வந்து அட்வைசபிள். இப்போ ஒரு காலர் இருக்காங்க, நம்ம காலர் கிட்ட பேசிட்டு அடுத்த கேள்விக்கு போயிடலாம் சார். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? இது நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி வழங்கும் கல்வியும் கேள்வியும் நிகழ்ச்சி. ஹலோ மேம், நான் வர்ஷா பேசுகிறேன், கர்நாடகாவிலிருந்து. வணக்கம் மேம், சொல்லுங்க மேம். சார் இருக்காங்க, உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கலாம். சார், நான் இப்போ 12 சிபிஎஸ்சியில் படிச்சிருக்கேன் சார். ஓகேங்க மேம். நான் இப்போ டிகிரியை எடுத்து சிஏ பண்ணணும் ஆசைப்படுறேன். எப்படி பண்ணுறது சார்? ஸோ டிகிரியும் பண்ணணும், சிஏவும் பண்ணணும், பார்ட் டைமாக பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆமாம் சார். ஓகே, ஃபுல் டைம் வந்து சிஏ பண்ணாமல் டேரெக்டாக கோர்ஸ் அட்மிட் ஆகிட்டு பார்ட் டைமாக பண்ணணும். ஆமாம் சார். ஓகே, கண்டிப்பாக அதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் மேம். ஃபஸ்ட்டு நீங்கள் டிகிரி சூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. இதுக்கு உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது டிகிரி முடிச்சுட்டு சிஏ படிக்கிறது, இல்லைனா பார்ட் டைமாக சிஏ படிக்கிறது. ஸோ டிகிரி முடிச்சுட்டு சிஏ படிக்கிறதுக்கான ஒரு அட்வான்டேஜ் வந்து இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ்லேருந்து விலக்களிக்கப்படும். டேரெக்டாக வந்து அந்த மாணவர்கள் வந்து இன்டர்மீடியட் கோர்ஸ்க்கே அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து டிகிரி படிச்சுட்டே வந்து நீங்கள் சிஏ படிக்கணும் அப்படின்னாலும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்கள் அருகாமையில் உள்ள சிஏவோட சாப்டர்ஸ்னு சொல்லுவாங்க, அங்கே நீங்கள் அணுகுனீங்கன்னா அங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஒரு 4 மாத காலம் வந்து ஸ்டடி டைம் இருக்கும். இந்த ஸ்டடி டைம் முடிச்சுட்டு அடுத்து வர எக்ஸாம்ஸில் வந்து நீங்கள் அப்பியர் ஆகலாம், ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ புக்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நீங்கள் அந்த சிஏ நியர்பை சாப்டர்ஸில் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ப்ராசஸ். எங்களோட என்எம்சி கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஒரு முழு நேர ஒரு காலேஜாக வந்து இதை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். ஸோ மாணவர்களுக்கு வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், இந்த எக்ஸாம்ஸ், இந்த புக்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாணவர்களுக்கு நாங்கள் எங்கள் சைடில் இருந்தே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வாங்கி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் மாணவர்களுக்கு வந்து கொஞ்சம் அலைச்சல் இல்லாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக பண்ணலாம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே சார், இவ்வளோ நேரம் நம்ம வந்து சிஏ பற்றி பார்த்தோம். இப்போது சிஎம்ஏ அப்படின்னா என்ன சார்? இதை பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தர முடியுமா? கண்டிப்பாக. சிஎம்ஏ காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோர்ஸும் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுக்கு ஒரு நிகரான கோர்ஸ். இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த சிஏ கோர்ஸுக்கும் சிஎம்ஏ கோர்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, சார்ட்டர்ட் அக்கௌண்டிங்கில் வந்து இந்த அக்கௌண்டிங் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் வந்து வெயிட்டேஜ் கொடுத்து எடுக்கப்படும்.
இந்த சிஎம்ஏ கோர்ஸில் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் இந்த ரிலேட்டடாக நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து இடம்பெறும். ஸோ இதோட எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இதுலேயும் வந்து 3 நிலைகளாக வந்து இதை பிரிக்கப்படுது. ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியேட் அண்ட் ஃபைனல். ஸோ இதில் முதல் நிலையான ஃபவுண்டேஷனில் பார்த்தோன்னா சிஏல எப்படி 4 பேப்பர்கள் இருந்ததோ அதே மாதிரி இங்கேயும் 4 பேப்பர்கள் வந்து இந்த மாணவர்கள் அட்டன் பண்ணணும். இந்த 4 பேப்பர்களில் பாஸ் மார்க் பார்த்தோம் அப்படின்னா சிஏல எப்படி இருந்ததோ அதே தான் இங்கேயும் 40% மார்க் எடுத்துருக்கணும் ஒரு சப்ஜெக்ட்லேயும். அது மட்டும் இல்லாமல் கூட்டல் தொகை வந்து 50% மேலே இருக்கணும். ஏன் அப்படின்னா இதுவும் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸு, இதுலையுமே நிபுணத்துவம் தேவைப்படும். இந்த துறையை பற்றின நிறைய ஒரு அதிகப்படியான அறிவு வந்து மாணவர்களுக்கு தேவை இருக்குது. அதனால் இங்கேயும் அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் வச்சுருக்காங்க. அடுத்ததாக இதில் வந்து எக்ஸாம்ஸ் பார்த்தோன்னா வருடங்களுக்கு 2 முறை வரும். அடுத்ததாக இதை முடிக்கிற மாணவர்கள் இன்டர்மீடியேட் ஸ்டேஜ்க்கு போவாங்க. இந்த ஸ்டேஜில் 2 குரூப்பாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒரு குரூப்பில் 4 பேப்பர்கள், இன்னொரு குரூப்பில் 4 பேப்பர்கள், மொத்தம் 8 பேப்பர்கள். மாணவர்கள் வந்து வேணும் அப்படின்னா இந்த 2 குரூப்பையும் ஒரே டைம்லையும் அட்டன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா தனித்தனியாகவும் மாணவர்கள் வந்து அவங்களுக்கு ஏதுவாக இருக்க மாதிரி எழுதிக்கலாம். ஸோ ஒரு குரூப் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி எழுதுகிறேன், அடுத்த எக்ஸாமில் அடுத்த குரூப் எழுதுறனாலும் அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இதுலேயும் பாஸ் மார்க் பார்த்தோம் அப்படின்னா 40% வந்து ஒரு பேப்பர்லையும் எடுத்துருக்கணும். கூட்டல் தொகை வந்து 50% இருக்கணும். சிஏல எப்படி ஒரு ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் இருந்ததோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் இருக்குது. இதோட காலங்கள் பார்த்தோன்னா ஒரு 15 மாதங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு காஸ்ட் அக்கௌண்டன்ட் கிட்டேயோ இல்லை ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கிட்டேயோ இவங்க வந்து ஒர்க் பண்ணணும். இந்த ரிலேட்டடாக இந்த காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக வந்து இவங்க ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த 15 months அவங்க பூர்த்தி பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபைனல் எக்ஸாம்ஸ்க்கு வந்து இவங்க அப்பேர் ஆகலாம். ஃபைனல் எக்ஸாம்ஸ்லையும் 2 குரூப்பாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. 4 பேப்பர்கள், மொத்தம் 8 பேப்பரை 4 வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. இதுலேயும் பாஸ் மார்க் அதே மாதிரி 40% மார்க் எடுத்திருக்கணும். கூட்டல் தொகை வந்து 50% மேலே எடுத்திருக்கணும். ஸோ இதுதான் இந்த சிஎம்ஏ படிப்புக்கான எக்ஸாம் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே சார், இப்போ இந்த சிஏ, சிஎம்ஏ இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன சார்? கண்டிப்பாக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு தேவையான அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த அக்கௌண்டன்சி, டாக்ஸேஷன் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றின சப்ஜெக்ட்ஸ் வந்து அதில் வெயிட்டேஜ் கொடுத்து இருக்கும். சிஏ கோர்ஸில் அக்கௌண்டன்சி, டாக்ஸேஷன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கான வெயிட்டேஜ் வந்து அதில் அதிகமாக இருக்கும். இந்த சிஎம்ஏ பார்த்தோன்னா இந்த சிஎம்ஏ மாணவர்கள் வந்து எங்கே வந்து அவங்களோட ரோல் இருக்கும் அப்படின்னா ஒரு கம்பெனி வந்து ப்ராஃபிட் அடையணும் அப்படின்னா அவங்களோட செலவை வந்து கட்டுப்படுத்தணும். ஸோ இதுதான் ஒரு தியரி. அதே மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருக்கும்போது அவங்க செய்யக்கூடிய அந்த ப்ராடக்டை வந்து அதோட அடக்க விலையை வந்து குறைப்பதன் மூலயமா அவங்களால ப்ராஃபிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இதை தான் காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து அந்த கம்பெனி முடிவு எடுக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு நபர் தான் இந்த சிஎம்ஏ முடித்த நபர். ஸோ அதனால் இந்த சிஎம்ஏ மாணவர்கள் படிக்கிற கோர்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த காஸ்ட் அண்ட் அதாவது செலவு மற்றும் மேலாண்மைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து அதிக வெயிட்டேஜ் கொடுத்து இவங்களோட அந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ இது 2 தான் வந்து இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏக்கான ஒரு முக்கிய டிஃப்ரென்ஸாக வந்து கருதப்படுது. ஸோ இவங்க வந்து காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் என்னென்ன டெசிஷன்ஸ்லாம் எடுக்கிறாங்களோ அந்த இடத்துல ஒரு சிஎம்ஏவோட ஹெல்ப் தேவைப்படும். அக்கௌண்டிங், ஃபினான்ஸ் இந்த மாதிரியான விஷயத்தில் வந்து ஒரு ஆடிட்டரோட ஹெல்ப் வந்து இருக்கும். ஸோ இதுதான் இதோட ஒரு முக்கிய வித்தியாசம். ஓகே சார், இப்போ வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னாலே வந்து எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா இந்த மெடிசன், லா, இன்ஜினியரிங் இதுதான் அப்படின்னு நினைப்பாங்க. பட் இன்றைய காலகட்டத்தில் அப்படின்னு பார்க்கும்போது சிஏ, சிஎம்ஏக்கு கூட மாணவர்கள் வந்து அதிகமாக விருப்பம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம் சார்? கண்டிப்பாக ஒரு நல்ல கொஷின் இது. இப்போ நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு இருந்ததோட இப்போ நிறைய பேர் வந்து சிஏ எடுத்து படிக்கிற ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டு இருக்குது. இது எதனால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மிச்ச கோர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. என்னென்னா சில மாணவர்கள் வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கடக்க முடியாத ஒரு சூழ்நிலை நிறைய இருக்குது இப்போது. அது ஒன்று. 2வது வந்து இந்த கட் ஆஃப் மார்க்ஸ், அதுக்கப்புறம் இந்த கோட்டா பேஸ்டு சில விஷயங்கள் இருக்குது. அதனால் சில மாணவர்களுக்கு வந்து வாய்ப்பு இல்லாமல் போகலாம். பொருளாதார சூழ்நிலை, அதாவது ஒரு படிக்கணும், ஒரு குறிப்பிட்ட ஒரு படிப்பு படிக்கணும்னு ஒரு நினச்சிட்டு இருக்க மாணவர்களுக்கு அந்த பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறதுனால அவங்களால அந்த கோர்ஸை படிக்க முடியாத ஒரு சூழல் வந்து நிறைய மாணவர்களுக்கு உருவாகுது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இந்த சைடு இருக்க இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏ ப்ரொஃபஷனல் கோர்ஸில் பார்த்தோன்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா அப்படின்றது மாணவர்கள் வந்து +2 பாஸ் ஆகிருந்தால் போதும் அப்படின்ற ஒரே ஒரு க்ரைட்டேரியா மட்டும் தான் வச்சுருக்காங்க. வேறு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமோ இல்லை
கட் ஆஃப் மார்க் எடுக்கணும், கோட்டா சிஸ்டம், அதிகப்படியான ஃபீஸு, இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயங்களும் இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸில் இல்லை. ஸோ மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மெடிசனோ இன்ஜினியரிங்கோ படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்கள் கூட ரெண்டாவது ஆப்ஷனாக வந்து இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏ கோர்ஸை வந்து ரெண்டாவது ஆப்ஷனாக இப்போ வச்சுருக்க சூழ்நிலை இருக்குது. எதனால் அப்படின்னா, இந்த காரணங்களால் அவங்களுக்கு வந்து அந்த கோர்ஸை படிக்க முடியலைன்னா ரெண்டாவதாக எது பெஸ்ட்டு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏ தான். உங்களுக்கே தெரியும், ஒரு ஆடிட்டர் அப்படின்றபோது ஒரு டாக்டரோ ஒரு இன்ஜினியரிக்கோ ஒரு மேல்படியான சோஷியல் ஸ்டேட்டஸில் வந்து இருப்பாங்க, நம்ம சமூகத்தில் பார்க்குறோம். ஸோ அதனால் இந்த கோர்ஸை வந்து இவங்க சூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த எக்ஸாம்ஸ் பேட்டர்ன்ஸுமே நிலைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. மாணவர்களுக்கு வந்து நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு. ஸோ அதனால் நிறைய சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் வந்து இந்த துறையை வந்து சூஸ் பண்ணி படிக்கிறாங்க. ஈவன் என்எம்சி எங்களோட காலேஜில் கூட காமர்ஸ் படித்த மாணவர்களோட சயின்ஸ் படித்த மாணவர்கள் தான் அதிகமான வருகையும் இருக்குது, அதிகமான பேர் பாஸ் அவுட் ஆகி போகிறாங்க. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அந்த ஒரு சூழ்நிலை காரணமாக தான் இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த கோர்ஸை விரும்பி படிக்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொண்டு இருக்கு. நம்ம நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜோடைய ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கும் அண்ட் அதை பற்றி விரிவாக சொல்ல முடியுமா சார்? அதாவது மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு அதில் நன்மைகள் கிடைக்குது, அங்கே என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக. என்எம்சி காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 2006ஆம் ஆண்டு ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பெருந்துறையில் உள்ள திருப்பதி என்ற ஒரு ஊரில் வந்து நாங்கள் 2006ஆம் ஆண்டு வந்து இந்த காலேஜை வந்து தொடங்கினோம். இது தொடங்கப்பட்ட டைமில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நிறைய மாணவர்கள் வந்து இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏ படிப்பை விரும்பி எடுத்து படிக்காத சூழ்நிலை வந்து நிலவி கொண்டு இருந்தது. அது இப்போ இருக்கிறது மாதிரி இல்லாமல் அப்போ ரொம்ப குறைவான மாணவர்கள் தான் இதை தேர்ந்தெடுத்து படித்து வந்தாங்க. இது எதனால் அப்படின்னு ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, நிறைய மாணவர்கள் வந்து இந்த கோர்ஸ் வந்து ஒரு டஃப்பான கோர்ஸு, ஒரு பேப்பர் ஃபெயில் ஆனால் திரும்பி எல்லா பேப்பரும் எழுதணும், அதனால் அது டஃப்பு இப்படின்ற மாதிரியான நிறைய தவறான புரிதல்கள் வந்து இருந்தது. இந்த ஒரு சூழ்நிலை காரணமாக நிறைய மாணவர்கள் வந்து தேர்ந்தெடுத்து படிக்காத சூழ்நிலை இருந்தது. அப்போ பார்த்தோன்னா இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாணவர்கள் வந்து ஒரு பார்ட் டைமாக இந்த கோர்ஸை படிச்சுட்டு அதை பற்றின ஒரு நம்ம முன்னே சொன்ன 90% இந்த ஃபீல்டை பற்றி தெரிஞ்சிருந்தால் தான் இந்த எக்ஸாம்ஸை வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ மாணவர்கள் வந்து அதற்கான அந்த இனஃப் டைம் கொடுக்காம முழுமையாக படிக்காமல் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுனால அவங்க தோல்வி இருக்கிற நிலை வருது. அதனால் மாணவர்கள் வந்து இது டஃப் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி கஷ்டம் அப்படின்ற ஒரு கோர்ஸாக இது இருந்தது. ஸோ நாங்கள் என்எம்சியை ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு முழு நேர பயிற்சியை கொடுக்கறதன் மூலயமா இந்த மாணவர்கள் வந்து ஈஸியாக இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏ கோர்ஸை பாஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இந்த முழு நேர கல்லூரியை அதை ஆரம்பித்தோம். அதாவது மாணவர்கள் வந்து இந்த படிப்பிற்காக 8லிருந்து 10 மணி நேரம் செலவு பண்ண வேண்டிய இருக்க சூழ்நிலையில் இந்த மாணவர்களுக்கு அதுக்கான ஒரு கல்வி சூழல் வந்து அமையாமல் இருக்குது. சில மாணவர்கள் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணுற மாணவர்கள் வந்து அவங்க டெடிக்கேட்டடாக படித்து நிறைய பாஸ் ஆகுறாங்க. ஆனால் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. டிகிரி படிச்சுட்டு அவங்க போகிறதுனால அவங்களுக்கான அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இந்த மாதிரியான ரீசன் இருக்கலாம். இதுக்கு வந்து ஒரு முழு நேர கல்வி வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து 2006ஆம் ஆண்டு ஈரோடு மாவட்டத்தில் வந்து எங்களோட கல்வி நிறுவனத்தை ஆரம்பித்தோம். ஸோ இது வரைக்கும் ஒரு 3500க்கு மேற்பட்ட மாணவர்களை வந்து என்எம்சியிலேருந்து சிஏ, இன்டர் மற்றும் ஃபவுண்டேஷன் இந்த 2 கோர்ஸுக்கான ஒரு முழு நேர கல்வியாக இருக்குது. 3500 மேற்பட்ட மாணவர்கள் வந்து எங்கிட்ட வந்து பாஸ் அவுட் ஆகி போயிருக்காங்க. இதில் நிறைய பேர் வந்து ஆல் இந்தியா ரேங்கிங்ஸும் எடுத்திருக்காங்க இன்டர்மீடியட்டில். ஸோ இந்த ஒரு முழு நேர கல்லூரி சூழலாக நாங்கள் கொடுக்குறதுனால எங்கள் மாணவர்கள் வந்து ஒரு டெடிக்கேட்டடாக இந்த சிஏ மற்றும் சிஏ கோர்ஸை படித்து ரொம்ப சீக்கிரமாக பாஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அதுதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் எங்கள் கல்லூரியை பொறுத்த வரைக்கும். ஸோ இதற்கான ஆசிரியர்களை பார்த்தோம் அப்படின்னா அனுபவமிக்க பேராசிரியர்கள். அதாவது இந்த கோர்ஸை பொறுத்த மட்டும் ஒரு நார்மலான டிகிரி படித்த ஆசிரியர்னால இந்த அறிவை வந்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இந்த கோர்ஸில் சிஎம்ஏ படித்து முடித்த ஒரு ஆசிரியரால் மட்டும்தான் இந்த மாணவர்களுக்கு வந்து இந்த கோர்ஸுக்கான ஒரு கரெக்டான அறிவுரையை வழங்க முடியும், கரெக்டான பாடம் எடுக்க முடியும். ஸோ அதனால் எங்களோட ஆசிரியர்களை பேராசிரியர்களை பார்த்திங்கன்னா சிஏ மற்றும் சிஏ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு பர்சன்ஸ் தான் நான் வந்து எங்களோட பேராசிரியர்களாக இருக்காங்க. அவங்க வழிகாட்டுதல் மூலமாக அதர் ப்ரொஃபஸர்ஸ் வந்து இந்த மாணவர்களுக்கு வந்து அந்தந்த சப்ஜெக்ட்ஸ் எடுப்பாங்க. ஸோ எங்களோட இந்த ஸ்டடி பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா, மாணவர்கள் வந்து காலேஜ் வருவாங்க. காலேஜ் வந்து ஒரு 6 மணி நேரம் வந்து காலேஜில் அவங்களுக்கான படிப்பு இருக்கும். ஸோ இந்த 6 மணி நேரம் முடித்த பிறகு அவங்கள ஹாஸ்டலில் போவாங்க. ஹாஸ்டல்லையுமே ஒரு 4 to 5 hours ஸ்டடி ஹார்ஸ் அப்படின்ட்டு ஒரு விஷயங்கள் இருக்கும். இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, மார்னிங் காலேஜில் என்ன படித்தாங்களோ அந்த சப்ஜெக்ட்ஸை வந்து ரிவிஷன் பண்ணுவாங்க. ஸோ மாணவர்கள் வந்து ரிவிஷன் பண்ணும்போது தான் நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ நிறைய டவுட்ஸ் வரும்போது அது யார்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னும் போது
எங்களோட ஹாஸ்டல்லையே மார்னிங் யார் இந்த மாணவர்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்தாங்களோ அதே ஆசிரியர் வந்து ஸ்டடி சூப்பர்வைசராக அங்கே இருப்பாங்க. ஸோ அவங்க எந்நேரம் வேணால் அந்த டவுட்ஸை வந்து அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து மாணவர்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ அவங்க காலேஜில் படிக்கிறாங்க, திரும்பி வந்து ரிவைஸ் பண்ணுறாங்க. ரிவைஸ் பண்ணும்போது டவுட்ஸ் யார்கிட்ட கேட்குறது அப்படின்னும் போதும் அங்கேயும் நாங்கள் அதுக்கான ஒரு சூழலை உருவாக்கி ஒரு ஆசிரியரை வந்து முழு நேரமாக அங்கே இருக்காங்க. ஸோ அதனால் மாணவர்களுக்கு வந்து இது படிப்பிற்காக ஒரு ஏதுவான ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாத ஒரு சூழலை வந்து உருவாக்கி கொடுத்துட்ருக்கோம். ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து அலோட் கிடையாது. இந்த ஒரு ரீசனால் அவங்களோட டிஸ்ட்ராக்ஷன் வந்து குறைக்கப்படுது. ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட பேசணுன்னா அவங்க பட்டன்ஸ் ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான பிரத்யேகமாக நாங்கள் டைம் கொடுத்துருக்கோம். அந்த டைமில் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசலாம். அதே மாதிரி ஃபுட் ஆகட்டும், மாணவர்களோட சேஃப்டி ஆகட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் நிறைய பார்த்து செய்கிறோம். அதனால் மாணவர்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கம்மியாகுது. அவங்களோட லாண்ட்ரி கூட வந்து என்எம்சி சைட்லேருந்தே நாங்கள் பண்ணி கொடுக்குறதுனால அதற்கான டைம் அவங்க மிச்சமாகுது. அவங்க கவன சிதறல் இல்லாமல் இந்த கோர்ஸுக்காகவே டெடிகேட் பண்ணி படிக்கிற அளவுக்கு அவங்களுக்கான ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதுதான் என்எம்சியில் படிக்கிறதுக்கும் வெளியிருந்து படிக்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த சூழல் வந்து இங்கே உருவாகிறதுனால மாணவர்கள் வந்து டெடிகேட்டடாக படித்து பாஸ் ஆகுறாங்க மேம். ஓகே சார், இப்போ ஒரு காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். கண்டிப்பாக. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? இது நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி வழங்கும் கல்வியும் கேள்வியும் நிகழ்ச்சி. ஹலோ, வணக்கம் மேம், சொல்லுங்கள் மேம். மேம் நான் வந்து இப்போ 12th முடிச்சிருக்கேன். காலேஜ் வந்து சிஎஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ சிஎஸ்க்கும் சிஎம்ஏக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு? அண்ட் இதுல வந்து சேலரி பேஸ்ட் அண்ட் ஒர்க் பேஸ்ட் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குங்களா? சிஎஸ்க்கும் சிஎம்ஏக்கும் கேட்குறீங்களா, சிஏக்கு கேட்குறீங்களா? சிஎஸ்க்கும் சிஎம்ஏக்கும். ஓகே, கண்டிப்பாக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வேலைவாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல வந்து சிஏக்கான வேலைவாய்ப்புகள் வந்து அதிகப்படியாக இருக்குது. ஸோ அதை பற்றி தான் அடுத்து நம்ம பேசுகிறதா இருந்தோம். ஸோ மாணவி கேட்ட ஒரு நல்ல கேள்வி. ஸோ வேலைவாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் சிஏ வேலைவாய்ப்புகள் வந்து அபரிவிதமாக வந்து இருக்குது மார்க்கெட்டில். ஆனால் இது முடித்து வர மாணவர்களோட எண்ணிக்கை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் தேவைகள் அதிகமாக இருக்குது. ஸோ மாணவர்கள் வந்து வேலைவாய்ப்புகளை பற்றி பயப்பட வேணாம். என்னென்னா ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்க்கான நீடும் அதிகமாக இருக்குது. மாணவர்களோட அவுட்புட் வந்து கம்மியாக இருக்குது. மாணவர்கள் இந்த சிஏ படித்து தேர்ந்து வர மாணவர்களோட இது வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இந்த சிஏ படிப்புக்கான வேலைவாய்ப்புகளை பற்றி மாணவர்கள் கவலைப்பட வேணாம். அடுத்து சிஎம்ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதற்கான வேலைவாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஆனால் சிஏக்கு ஒரு படி கீழே தான் இருக்குது. என்னென்னா எல்லா கம்பெனியாலையும் ஒரு சிஎம்ஏ வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ பெரிய பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனி, அதிகமான டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய கம்பெனிகளில் இந்த சிஎம்ஏக்கான ரெக்ரூட்மெண்ட் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஆடிட்டர்ஸ்ன்றது ஒரு டேக்ஸ் ஃபைலிங் ஆகட்டும், அக்கௌண்டிங் ஆகட்டும், இந்த விஷயங்கள் வந்து எல்லா கம்பெனிக்கும் தேவைப்படும். ஸோ அதனால் ஒரு சின்ன கம்பெனி ஆகட்டும், பெரிய கம்பெனி ஆகட்டும், இந்த ஆடிட்டர்ஸை வந்து ஒன்று வேலைக்கு எடுப்பாங்க, இல்லைனா ஜஸ்ட் ஒரு கன்சல்டிங் பண்ணி இது பண்ணுவாங்க. அதனால் இந்த ஆடிட்டர்ஸ்க்கான ஸ்கோப்பும் அதிகமாக இருக்குது. சிஎம்ஏவை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக ஒரு கம்பெனி ரெக்ரூட் பண்ணணும். இது வந்து கன்சல்டிங் வந்து ரொம்ப ஒரு கம்மியான விஷயம் தான். பெரிய லெவலில் வந்து கன்சல்டிங் பிஸ்னஸ் வந்து இதில் பண்ண முடியாது சிஎம்ஏல. ஸோ டேரெக்டாக கம்பெனிஸ் இருக்கிறனால இது ஒரு படி வந்து கொஞ்சம் அடுத்த லெவலில் தான் இருக்கும். சிஏக்கு எந்த அளவுக்கு வேலைவாய்ப்பு இருக்கோ அதற்கு ஈக்குவலாக இதுக்கான வேலைவாய்ப்புகளும் கிடைக்கும். ஆனால் வந்து அந்த டைரக்ட் வேலைவாய்ப்புன்றது தான் அதிகமாக இருக்கும் சிஎம்ஏவை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே சார், இப்போ அவங்க கேட்டது வந்து இந்த ரெண்டு கோர்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. என்ன வேலைவாய்ப்புகள் போகலாம் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இப்போ பொதுவாகவே வந்து சிஏ சிஎம்ஏ அப்படின்னு பார்க்கும்போது வந்து நுழைவுத் தேர்வு இல்லாமல் நம்ம போகலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் கூட நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இதை படிப்பை முடித்த உடனே வேலைக்கு போக முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்குது சார். அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? கண்டிப்பாக இந்த சிஏ சிஎம்ஏ இந்த ரெண்டுத்துலேயுமே வந்து ஆர்டிகல்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ மாணவர்கள் வந்து ஆல்ரெடி இந்த படிப்பு முடிக்கும் போதே ஒரு வேலைக்கான அந்த சூழலை கற்றுக்கிட்டு தான் வராங்க. ஸோ அதனால் மாணவர்கள் வெளியே வரும்போதே அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனல் அப்படின்னு தான் நம்ம அவங்க சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி அந்த 2 வருட காலங்கள் வந்து அவங்க இது படிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களுக்கு இருக்குது. ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே அவங்க வெளியே வரும்போது வேலைவாய்ப்புகள் வந்து அபரிவிதமாக இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கே தெரியும், இண்டஸ்ட்ரீஸ்லாம் இப்போ எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்குது. நிறைய ஃபாரின் கம்பெனிஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு வந்து ஆடிட்டர்ஸ் வந்து நிறைய தேவைப்படுறாங்க. ஸோ வேலைவாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் நிறைய வேலைவாய்ப்புகள் வந்து காத்து கொண்டு இருக்கிறது. ஸோ அதே மாதிரி சம்பளமும் பார்த்தோன்னா சில லட்சங்களில் தான் இவங்களுக்கு வந்து பே பண்ணுவாங்க. நார்மலாக 1000 10,000 அப்படி இல்லாமல் லட்சங்களில் தான் ஸ்டார்ட்டே ஆகும் இவங்களுக்கான வேலைவாய்ப்புகள். அதில் வேலைவாய்ப்புகளை பற்றி மாணவர்கள் கவலைப்பட வேணாம். இந்த வேலைவாய்ப்புகளில் பார்த்தோம் அப்படின்னா 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ப்ரைவேட்டாக வந்து அவங்க ஒரு கம்பெனியில் போய் டேரெக்டாக ஆடிட்டராக ஆகலாம். ஸோ இதற்கான வேலைவாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ரெண்டாவதாக வந்து இவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். அவங்களோட ஓன் ஃபேர்மை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஐசிஐயில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு
வாய்ப்பு. மூணாவதாக பார்த்தோன்னா ஃபாரின் வேலைகளும் இதுக்கான இந்த படிப்பு முடித்த மாணவர்களுக்கு அபரிவிதமாக இருக்குது. ஸோ இந்தியாவிலே ஆல்ரெடி நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் ஃபாரின் போகணுன்னு நினைக்கிற மாணவர்களுக்கும் அதற்கான வேலை வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ சிஏவை பொறுத்த வரைக்கும் தான். சிஎம்ஏலையும் இதே நிலை தான். அவங்க ப்ராக்டிஸும் பண்ணலாம், ஒரு கம்பெனிக்கு வந்து அவங்க எம்ப்ளாயியாகவும் போகலாம், அட்வைசராகவும் போகலாம். மூன்றாவது ஃபாரின்லேயும் அவங்க வேலையை பார்க்கலாம். ஸோ இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏல டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, இந்த சிஎம்ஏ வந்து உலகளாவிய லெவலில் வந்து ஒரே மாதிரியான ஒரு கட்டமைப்பாக தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு சிஎம்ஏ முடித்த மாணவர்களும் டைரெக்டாக போய் ஃபாரினில் அவங்க வந்து இது ஒர்க் பண்ணலாம். இந்த சிஏ மாணவர்களுக்கு மட்டும் இந்த அக்கௌண்டிங் அண்ட் டாக்ஸேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கண்ட்ரி டு கண்ட்ரி வந்து மாறும். ஸோ ஐசிஐயோட சிஏ கோர்ஸை வந்து நிறைய கண்ட்ரிகள் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கு. இருந்தாலும் அந்த மாணவர்கள் வந்து அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து அந்தந்த கண்ட்ரியோடைய ஒரு நுழைவுத் தேர்வு இல்லை ஒரு தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லலாம், அது ஒரு ஆன்லைனில் இருக்கும். ஸோ அந்தந்த கண்ட்ரியோடைய இன்ஸ்டியூஷனோடைய ஒரு அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை வந்து இவங்க ஆன்லைனில் அட்டன் பண்ணுறது மூலமா அவங்க அங்கேயும் போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அவங்க போய் ஒர்க் பண்ணோன்னா எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. பட் ஃபாரினில் போய் அந்த மாணவர்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா மட்டும் அவங்க இந்த ஒரு எலிஜிபிலிட்டியை வந்து அவங்க பாஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா சார், ஃபாரினில் போய் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ இப்போ இந்தியாவில் நிறைய வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் சொல்லிட்டீங்க. வெளிநாடுகளுக்கு போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, இந்த படிப்பு படித்தவங்களுக்கு வெளிநாடு போய் வேலை பார்க்குறதுக்கு வேலைகள் இருக்குமா சார்? கண்டிப்பாக. அதை பற்றி தான் இப்போ சொன்னேன். வெளிநாடுகளோட வேலைவாய்ப்பு, அதாவது மாணவர்கள் வந்து இந்தியாவிலே நிறைய வேலைவாய்ப்புகள், அதுவும் லட்சங்களில் சம்பளம் தரக்கூடிய வேலைவாய்ப்புகள் இருக்கும்போது மாணவர்களுக்கு வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்ற ஒரு நீட் இருக்காது. அதையும் மீறி சில மாணவர்கள் வந்து நான் வெளிநாட்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சாலும் கண்டிப்பாக வெளிநாட்டிலையும் வேலை வாய்ப்புகள் இருக்குது. இந்த வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கணும்னா, அவங்க டைரெக்டாக ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணோன்னா ஒர்க் பண்ணிக்கலாம் அவங்க. ஏன்னா முன்னே சொன்ன மாதிரி இந்த சிஏ, நம்மளோட இன்ஸ்டியூட்டோட சிஏ வந்து நிறைய நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த மாணவர்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், என்னோட ஓன் சிஏ ஃபார்மை செட் பண்ணணும், அந்தந்த கண்ட்ரியில் போய் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் அந்தந்த கண்ட்ரிஸுடைய அந்த ஒரு எலிஜிபிலிட்டி அதை மட்டும் அவங்க பாஸ் பண்ணணும். ஸோ ஒரு 3 பேப்பர்கள் 2 பேப்பர்கள்னு ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாம்ஸ் இருக்கும். அதை அவங்க எழுதி பாஸ் பண்ணுறது மூலயமா அவங்க டைரெக்டாக அங்கேயும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ வேலை வாய்ப்புகளை பொறுத்த மட்டிலும் இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. படித்து முடித்து வர மாணவர்களுக்கு இம்மீடியட்டான வேலை வாய்ப்புகள் காத்து கொண்டு இருக்குன்னா, அதுவும் சில லட்சங்களில் சம்பளம் வாங்கக்கூடிய அளவுக்கு வேலை வாய்ப்புகள் வந்து காத்துட்ருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த சிஏ அப்படின்றதுல வந்து சயின்ஸ் படித்த மாணவர்கள் வந்து இதை படிக்க முடியுமா, இல்லை அவங்களுக்கு வந்து இது கஷ்டமாக இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து இருக்கும். அதே மாதிரி தமிழ் மீடியம் படித்த மாணவர்களுக்கும், நான் தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன் அதனால எனக்கு இது ஈஸியாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கும். ஸோ அவங்களுக்கு நம்ம நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியிலேருந்து எப்படி பயிற்சி அளிக்கப்படுது சார்? கண்டிப்பாக ஒரு நல்ல கேள்வி, அதுக்கான எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். நான் முன்னே சொல்லியிருந்தேன், எங்களோட என்எம்சி காலேஜில் பார்த்தீங்கன்னா காமர்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸோட சயின்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிக பேர் வந்து பாஸ் ஆகிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதற்கான ஒரு வழியை வந்து நாங்கள் வச்சுருக்கோம். என்ன அப்படின்னா, சயின்ஸ் படித்த மாணவர்கள் எங்ககிட்ட அட்மிஷன் வாங்குகிற மாணவர்களுக்கு வந்து முதல் 15 நாட்கள் வந்து ஒரு சிறப்பு பயிற்சி அளிக்கப்படுது. இதில் என்னென்னா, இந்த 11th 12th அக்கௌண்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் குரூப்பில் வர அந்த டேர்ம்ஸு, பேசிக்கான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்களுக்கு 15 நாட்கள் வந்து டெடிகேட்டடாக சொல்லித்தரோம். ஸோ இப்படி சொல்லித்தரது மூலயமா அவங்களோட இந்த சிஏ ஃபவுண்டேஷன் கோர்ஸோடைய எக்ஸாம்ஸ் அவங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கான அந்த பேசிக் டேர்ம்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சிடும். ஸோ அந்த பாடங்களை ஆசிரியர்கள் எடுக்கும்போது அவங்களுக்கான ஒரு புரிதல் ஏற்படும். ஸோ இதுதான் இந்த என்எம்சி கல்லூரியில் மாணவர்கள் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கான அட்வான்டேஜ். ஸோ சயின்ஸ் படித்த மாணவர்களுக்கு ஒரு 15 நாட்கள் கிளாஸ் வந்து அவங்களுக்கு டெடிகேட்டடாக ஒரு ட்ரைனிங் கொடுப்போம். இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏல பேசிக்ஸ் விஷயங்கள். இதில் என்ன ஒன்றும் இல்லை, இந்த எக்கனாமிக்ஸு, காமர்ஸு, அக்கௌண்டன்சி, பிஸ்னஸ் மேக்ஸ், இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் தான் சிஏ ஃபவுண்டேஷனில் வரப்போகுது. ஸோ இதே சப்ஜெக்ட்ஸ் தான் 11th 12th காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கிறாங்க. ஸோ அதோட ஒரு பேசிக்கான ஒரு ஓரியன்டேஷன் வந்து இந்த 15 நாட்களில் நாங்கள் கொடுக்குறதுனால மாணவர்கள் வந்து டீச்சர்ஸ் கிளாஸ் எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதே தான் தமிழ் மீடியம் மாணவர்களுக்கும் இந்த 15 நாட்கள் பயிற்சியில் வந்து அவங்க ஆல்ரெடி படிச்சிருப்பாங்க. சிஏல வந்து 11th and 12th வந்து அவங்க ஆல்ரெடி அந்த காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி இந்த மாதிரியான விஷயங்கள் தமிழில் தெரியும். அவங்களுக்கு அதே வார்த்தைக்கான இங்கிலீஷ் வார்த்தைகளை வந்து நாங்கள் பயிற்று வைக்கிறதுனால அவங்களும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ எங்களோட கல்வி வழியும் வந்து மோஸ்ட்லி வந்து பைலிங்குவலாக இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் சேர்த்து எடுக்கிறதுனால மாணவர்களுக்கு வந்து புரிதலும் அதிகப்படியாக இருக்கிறதுனால நிறைய மாணவர்கள், சயின்ஸ் படித்த மாணவர்கள் எங்ககிட்டேருந்து பாஸ் அவுட் ஆகி போயிருக்காங்க. ஓகே சார். இப்போ அதே மாதிரி வந்து வெளி மாநிலங்கள்லேருந்து இல்லை வெளி மாவட்டங்கள்லேருந்து வந்து நம்ம நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய மாணவர்களுக்கு ஹாஸ்டல் வசதி இருக்கா சார்? உணவு, தங்குமிடம், சுற்றுச்சூழல் அண்ட் பாதுகாப்பு, இதெல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படுது சார் நம்ம காலேஜ்லேருந்து?
அதாவது என்எம்சி கல்லூரியை பொறுத்த வரைக்கும் எங்களோட மாணவர்கள் வந்து மோஸ்ட்லி இந்த ரெசிடென்ஷியல் படிப்பை தான் தேர்ந்தெடுத்து படிக்கிறாங்க. ஏன்னா இந்த ஒரு சூழலை வந்து நாங்கள் படிப்பிற்கு ஏற்றவாறு கட்டமைத்திருக்கிறதுனால மார்னிங் வந்து காலேஜில் வந்து ஸ்டடி ஹவர்ஸும் ஹாஸ்டலில் வந்து அவங்க ரிவிஷன் ஹவர்ஸும் இருக்குது. ஸோ அதனால் நிறைய மாணவர்கள் வந்து ஹாஸ்டலை சூஸ் பண்ணி படிக்கிறாங்க. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியை பற்றியும் முன்னாடி வந்து ஏவியில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபுட் ஆகட்டும், பாதுகாப்பு சூழல் பாதுகாப்பு சூழல் பற்றி பார்த்தோன்னா காலேஜ் முடித்தோடனே பஸ் டெடிக்கேட்டடான பஸ்ஸில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான தனித்தனி பஸ்ஸில் வந்து அவங்களோட ஹாஸ்டல்ஸ்க்கு போவாங்க. ஹாஸ்டலோட வார்டன்ஸ் வந்து எந்த நேரமும் கூட இருப்பாங்க. ஸோ வேறு யாரையும் ஸ்ட்ரேஞ்சர்ஸை வந்து மீட் பண்ணுறதுக்கான அளவு வந்து கிடையாது எங்கள் ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும். ஒன்லி பேரண்ட்ஸ், அப்புறம் அந்த கேட் பாஸில் யாரோட ஆத்தரைசேஷன் கொடுத்துருக்காங்களோ அவங்க மட்டும்தான் அந்த மாணவர்களை வந்து மீட் பண்ண முடியும். அதே மாதிரி ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸோட இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கிடையாது. மாணவர்கள் வந்து பட்டன் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாதனால மாணவர்கள் வந்து முழு நேரமாக இந்த படிப்பிற்கு செலவு பண்ணி படிக்கலாம். அதே மாதிரி ஒரு 24 hours வந்து ஹாஸ்டல்லே வந்து பாதுகாப்பு எமர்ஜென்சி வெஹிக்கிள் ஒன்று இருக்கும். ஸோ மாணவர்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்துலையும் இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் அமைச்சு கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரியான சிசிடிவி கேமராஸ், இந்த மாதிரியான பாதுகாப்பு சூழலில் வந்து மேலோங்கி இருக்குது எங்களுடைய நிறுவனம். ஓகே சார், இப்போ நம்ம நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் படிக்கணும்னு விருப்பப்படக்கூடிய மாணவர்களுக்கு அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் சார்? அதாவது +2 முடித்த மாணவர்கள், நம்ம சிஏ கோர்ஸ் பார்த்தோம், மாணவர்கள் வந்து +2 முடிச்சிருந்தாலே அவங்களோட எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ +2 முடித்த மாணவர்கள் யாராக இருந்தாலும் அல்லது டிகிரி முடித்துட்டு சிஏ மற்றும் சிஎம்ஏ படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் யாராக இருந்தாலும், முழு நேரமாக படிக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் இருக்க மாணவர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து நேஷ்னல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் ஈரோடு மாவட்டம் துடுப்பதில் இருக்க நேஷ்னல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் அணுகலாம். ஸோ அட்மிஷன் ப்ராசஸ் பார்த்தோன்னா +2 முடிச்சிருந்தா போதும், அவங்க ரிசல்ட்டுக்காக கூட காத்திருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நான் பாஸ் ஆவேன் அப்படின்னு தெரிஞ்சாலே வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஐசிஐலையும் அதே ஒரு ரூல் தான். நீங்கள் 12th எழுதினோடனே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஏன் 10th முடித்தா கூட நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பட் எக்ஸாம்ஸ்க்கு அப்பியர் ஆகணும்னா 12th பாஸ் ஆகிருக்கணும். ஸோ இந்த 12th எழுதி முடித்த மாணவர்கள் டேரெக்டாக எங்கள் கேம்பஸ்க்கும் விசிட் பண்ணலாம். இல்லை கீழே திரையில நம்பர் கால் பண்ணிங்க அப்படின்னா எங்களோட ஸ்டடி அட்வைசர்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எந்த மாதிரியான கோர்ஸு முழுநேர படிப்பு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா, இல்லை பார்ட் டைம் படிப்பு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா, இந்த மாதிரியான டவுட்ஸு எல்லா விஷயங்களுக்கும் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எங்களோட வெப்சைட்டும் நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். எங்களோட ஃபெசிலிட்டிஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதுலேயும் நாங்கள் போட்டிருப்போம். ஸோ மாணவர்களாகட்டும் பேரண்ட்ஸ் ஆகட்டும் டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் பேரண்ட்ஸ்க்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். எந்த அளவுக்கு நாங்கள் மாணவர்களுக்கு வந்து ஒரு சூழலை அமைச்சு கொடுத்துட்ருக்கோம், ஒரு சேஃப்டி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவங்க கண்கூடாக பார்த்துட்டு அவங்க தெரிஞ்சுக்கலாம் பேரண்ட்ஸ் சைட்லேருந்து. ஸோ மாணவர்களும் ஒரு நல்ல சூழலில் படிக்கிறாங்க அப்படின்ற ஒரு மன நிம்மதியோட பேரண்ட்ஸ் வந்து இருக்கலாம் என்எம்சியில் படிப்பது மூலயமா. ஸோ டேரெக்டாக நீங்கள் கேம்பஸ் வரனாலும் யுவர் மோஸ்ட் வெல்கம், நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அட்மிஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ சயின்ஸ் படித்த மாணவர்களுக்கும் அந்த கிளாஸ் வந்து கூடிய சீக்கிரத்தில் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ மாணவர்கள் நீங்கள் என்எம்சியை காண்டாக்ட் பண்ணலாம் அட்மிஷன் ப்ராசஸ்க்காக. ஓகே சார், இப்போ அதே மாதிரி வந்து இப்போ செல்ஃப் ஸ்டடி இல்லைனா ஜென்ரல் இன்ஸ்டிடியூட் இதில் படிக்கிறவங்க மாணவர்களோட ஒப்பிடும்போது நம்ம நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் சார்? முதலாவதாக இந்த படிப்பு சிஏ மற்றும் சிஎம்ஏ படிப்புகளை பொறுத்த வரைக்கும் 8லேருந்து 10 மணி நேரங்கள் செலவு பண்ணால் தான் இந்த படிப்பை வந்து ஈஸியாக முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழல் வந்து இருக்குது. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு பார்ட் டைம் படிச்சுட்டு இல்லை ஒரு காலேஜ் போயிட்டோ படிக்கக்கூடிய மாணவர்களால் இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏவை ஈஸியாக பாஸ் பண்ணலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தால் இந்த டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணலன்னா அந்த எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணுற கஷ்டம். இப்படி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ பார்ட் டைமாக படிக்க மாணவர்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் எங்களோட காலேஜ் வந்து சிட்டிக்குள்ளே இல்லாமல் ஒரு டவுனில் இருக்கே, மாணவர்கள் வந்து சிட்டியில் வந்து படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. உங்கள் காலேஜ் வந்து நீங்கள் டவுனில் வச்சுருக்கீங்க, எதுக்காக மாணவர்கள் அங்கே வரணும் அப்படின்னா இந்த 2 ரீசன்ஸ் தான். ஸோ மாணவர்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு பொழுதுபோக்கு விஷயங்கள் அப்படின்றது கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு சிட்டியில் இருக்கும்போது அதற்கான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ சினிமாவாகட்டும் இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் மாணவர்கள் போகணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அங்கே அப்படி ஒரு சூழலே இல்லாத போது மாணவர்களுக்கு அதை விரும்பவும் மாட்டாங்கல்ல. ஸோ அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே படிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி இந்த படிப்பிற்கான சூழலை வந்து என்எம்சி சைட்லேருந்து நாங்கள் அமைச்சு கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒரு மாணவர்கள் காலையில் எழுந்ததுலேருந்து காலேஜ் போகிறதுக்கு பஸ் ஃபெசிலிட்டி, ஸோ அவங்களுக்கு வேறு இந்த ட்ராவல் பண்ணணுமே அப்படின்ற ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கிடையாது. ஸோ டேரெக்டாக அவங்க போகிறாங்க காலேஜுக்கு, அங்கே உட்காந்து படிக்கிறாங்க, அடுத்து முடிச்சுட்டு திரும்பியும் ஹாஸ்டலுக்கு வராங்க, வந்து அங்கே ஒரு ரிவிஷன் பண்ணுறாங்க. எதாவது டவுட்ஸ்னால் டீச்சர்ஸ் கிட்ட கேட்குறாங்க. எந்த நேரம் வேணாலும் அவங்க டவுட்ஸாக இருந்தால் கேட்டுக்கலாம்.
ஸோ இந்த ஒரு படிப்பதற்காக மட்டுமே ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்துருக்கிறதுனால நிறைய மாணவர்கள் சிஏ ஃபவுண்டேஷன் மற்றும் இன்டர் படித்து கொண்டிருக்க மாணவர்கள் எங்ககிட்ட நிறைய மாணவர்கள் பாஸ் அவுட் ஆகி போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மற்றும் இந்த டைம், இந்த 2 விஷயங்கள் தான் என்எம்சியில் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. செல்ஃப் ஸ்டடி பண்ணுற மாணவர்களோ இல்லை பார்ட் டைம் இன்ஸ்டியூட் படிக்கிற மாணவர்களுக்கோ கம்பேர் பண்ணும்போது. ஓகே சார், இப்போ அதே மாதிரி இந்த சிஏ சிஎம்ஏ படிப்பை சூஸ் பண்ணுறவங்களுக்கு செலவு அப்படின்ற பார்க்கும்போது எவ்வளவு செலவாகும் சார்? அதாவது சிஏ மற்றும் சிஎம்ஏ இந்த ஒரே ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் மட்டும்தான். ப்ரொஃபஷனல் கோர்ஸ்லேயே வந்து செலவு கம்மியாக இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் கோர்ஸ். உங்களுக்கே தெரியும், நிறைய மாணவர்கள் வந்து அவங்க ஆசைப்பட்ட ஒரு படிப்பை படிக்க முடியாத போகிறதுக்கான காரணம் இந்த செலவும் ஒரு காரணமாக இருக்கும். ஸோ சிஏ மற்றும் சிஎம்ஏ இந்த கோர்ஸ் தான். ஏன்னா இது டைரெக்டாக வந்து ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்னு சொல்லலாம் ஐசிஏஏ. அதனால் செலவுன்னு பார்க்கும்போது சில ஆயிரங்கள் தான் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஒரு எக்ஸாம் ஃபீஸாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும். இந்த அமௌண்ட்டையும் வந்து இந்த மாணவர்கள் ஆர்டிகிள்ஷிப் பண்ணும்போது திரும்ப பெற்றுருவாங்க. ஏன்னா ஆர்டிகிள்ஷிப்போ ஸ்டைப்பண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த ஆடிட்டர்ஸ் வந்து அவங்களுக்கு பே பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன சம்பாதிக்கிறாங்களோ அதோட கம்மியான செலவு தான் இந்த சிஏசிஎம்ஏ படிக்கிறதுக்கான செலவு. ஸோ செலவுகளை பற்றி கவலையப்பட வேணாம் மாணவர்கள். ஓகே சார், ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியோட இறுதிக்கட்டத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு இந்த சிஏ சிஎம்ஏ படிப்பு குறித்த முழு விவரங்களை வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நேயர்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ நம்ம தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பற்றி பேசலாம் சார். இப்போ வந்து நம்ம முடிச்சுக்கலாம். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி மேம். நேயர்களுக்கும் சார் சொன்ன எல்லா விஷயங்களும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதுவும் குறிப்பாக சிஏ சிஎம்ஏ படிப்பு குறித்த முழு விவரங்களை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இது சம்பந்தமான இன்னும் நிறைய சந்தேகங்களுக்கு தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி வழங்கும் கல்வியும் கேள்வியும் நிகழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம்.